நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிபிஐ இயக்குநர் பிரவீன் சூட்டின் பதவிக்காலம் மேலும் ஒரு ஆண்டிற்கு நீக்கப்பட்டதை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்து மாநில அரசுகளை தேர்வுகளை நடத்துவதற்கு அனுமதி அளிக்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல்லில் பூங்கா சாலை பகுதியில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அடக்குமுறை அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் டி நாகராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் பேளுமேடு விஜயகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மாணவர்களின் எதிர்காலத்தில் மாணவர்கள் நலன் கருதி நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் என 22 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. மாணவர்களுக்கும் அவர்கள் பெற்றோருக்கும் கடுமையான மன உளைச்சலை இந்நேரத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மோடி அரசு தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கிறது. சரியான முடிவெடுத்து உடனடியாக இந்த தேர்வை ரத்து செய்யுமாறு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பினுலால் சிங் தலைமையில் மேல்புறம் வட்டார தலைவர் ரவிசங்கர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் களியக்காவிளை பேரூராட்சி தலைவர் சுரேஷ், குமரி மேற்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் லைலா ரவிசங்கர், கொள்ளித்துறை நகர தலைவர் சுரேஷ், முன்னாள் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் செல்வகுமார், வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆமோஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் உடனடியாக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். இதை வலியுறுத்தியும், அதுபோல பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மத்திய பாஜக அரசுடைய தவறான கொள்கையால் அணுகுமுறையால் இந்த விலை உயர்வு பற்றாக்குறை நடைபெற்றதை கண்டித்தும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கு நடைபெற்றது. ஈரோட்டில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியினர் மாட்டு வண்டியில் வந்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் ராஜேஷ் ராஜப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நியமிக்கும் பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி, அதுல 3 பேர் மெம்பராக இருப்பாங்க. ஒருத்தர் பிரதமர், இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதி. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் கருத்தை கேட்காமல் பிரதமர் தனக்கு யார் வேண்டுமோ, தனக்கு யார் உதவியாக இருக்கிறாரோ அவரை மீண்டும் அவர் இந்த பதவி நீட்டிப்பை வழங்கியுள்ளார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.